Hello guys, welcome back to Out of the Box. ஸோ இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது மார்ஷல் மோட்டிஃப் ஏஎன்சி என்ற இயர்பட் ஒன்றை பற்றி தான். ஸோ இது ட்ரூ வயர்லெஸ் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆக்டிவில் இருக்குதுன்னு சொல்லி தான் காட்டியிருக்கிறாங்க. அண்ட் 20 hours ப்ளேபேக் டைம் இருக்குது. விச் மீன்ஸ் உங்களுக்கு பட்டை வந்து ஒரு 4 times மாதிரி சார்ஜ் பண்ணி கொள்றதுக்கு ஏலும் பாக்ஸை வச்சு. ஸோ ஒரு சார்ஜில் வந்து 5 hours யூஸ் பண்ணுறதுக்கு ஏழுமா இருக்கும். அப்போ தான் இப்படி 20 hours யூஸ் பண்ணுறதுக்கு ஏலும். ஸோ பாக்ஸ் வந்து எக்ஸாக்ட் காப்பியாக தான் இருக்குது. நான் வந்து யூடியூப்பில் வந்து ஒரிஜினல் மாடல்ஸை பற்றி பார்த்துருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது. ஸோ சைடில் வந்து இன்னைக்கு சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. மோட்டிஃப் ஏஎன்சி பாக்ஸில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி. இங்கே வந்து ஹெட்ஃபோன், சார்ஜிங் கேஸ், இயர் டிப்ஸ் ஸ்மால் மீடியம் லார்ஜ் தந்திருக்கிறாங்க. யூஎஸ்பி சார்ஜிங் கேபிள். ஸோ இதுவரை தான் இருக்குது. இதெல்லாம் நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். அண்ட் இங்கே ஃப்ரீக்வன்சிஸ் போட்டிருக்கிறாங்க. ஃப்ரீக்வன்சிஸ், கனெக்டிவிட்டி அண்ட் பாக்ஸோட வெயிட் அண்ட் இயர்பட்டோட வெயிட் போட்டிருக்குது. அண்ட் கீழே வந்து மார்ஷல் ஆப் சப்போர்ட் ஆகிருக்குன்னு காட்டுது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு சொல்லவே வேணும், மிச்சம் ஆண்ட்ராய்டில் வந்து இது ஒர்க் ஆகல. ஈவன் நான் யூஸ் பண்ணுற A52 உண்டு, அதிலே வந்து கனெக்ட் ஆகல. மேபி புதிய மாடல்ஸ்க்கு சப்போர்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் சில பேர் சொன்னாங்க வந்து 1-2 ஐஃபோன்ஸ்க்கு மட்டும் இது வந்து கனெக்ட் ஆகிச்சுன்னு சொல்லி. அண்ட் இன்னைக்கு சேம் தான் இருக்கு. ஸோ நான் வந்து பேக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னேன்டா, எங்கிட்ட சிக்னேச்சர் சவுண்ட் போட்டிருக்கு, ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன், ட்ரூ வயர்லெஸ் 20 hour, இங்கே டிரான்ஸ்பேரன்சி மோடும் இருக்குது, டிரான்ஸ்பேரன்சி மோட், வயர்லெஸ் சார்ஜிங் இருக்குதுன்ட்டு. ஸோ நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ ஓப்பன் பண்ண போகலாம் அந்த ப்ரீமியம் ஃபீல் இங்கெல்லாம் மார்ஷல் அண்டு போட்டிருக்க போகலாம் ப்ரீமியம் லுக் அண்ட் ஃபீல் வருது. ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் இதை பார்த்துருவோம். எனக்கு இது பாக்ஸ் ஒன்று தான் போலையா, இது ஒரு பாக்ஸ் ஒன்று, சின்ன பாக்ஸ் ஒன்று தந்திருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் இதில் தான் சார்ஜிங் கேபிள் இருக்கு. எஸ், இங்கே தான் சார்ஜிங் கேபிள் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னேன்னா இதில் வந்து டிசைன் ஒன்று வந்து இருக்குது. ஸோ மெயினாகவே வந்து இந்த டிசைனுக்கு சுற்றித்தான் வந்து மிச்சம் பேர் இதை வாங்குறே. வீடியோவில் கிளியர் இல்லைன்னா நான் இன்னைக்கு வந்து பிக் கொண்டு வந்து போடுறேன். ஸோ கேபிள் உங்களுக்கு பார்த்து போடுறதுக்கு கேள்மா இருக்கும். ஸோ இதையும் சைடில் வச்சுட்டு ஓகே, இது வந்து நார்மலாக வெயிட் ஆகிருக்குது. ஓகே, இதுக்குள்ளே என்னமோ ஒன்று இருக்குது போல். ஸோ அதையும் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, மேனுவல் புக் ஒன்று தான் இருக்குது. எஸ், இதுக்கு மேனுவல் புக் ஒன்று மட்டும்தான் இருக்குது. நல்ல பெரிய புக் ஒன்று தந்திருக்கிறாங்க, நிறைய இருக்குது. ஓகே, அரபிக்கில் எல்லாமே இருக்குது, இங்கிலீஷ், அரபிக், இந்த வேறு என்னமோ லாங்குவேஜஸ் எல்லாம் தந்திருக்கிறாங்க எங்களுக்கு. ஃப்ரெஞ்ச், எனக்கு இது சைனீஸ் இருக்குது. சைனீஸ் எல்லாட்டி தான் அது ஒரு குறையா இருக்குமே, இது சைனீஸ் மேடு ஒன்று தான். நோட்ஸும் எங்களுக்கு எழுதுறதுக்கு மாதிரி வச்சுக்கிறாங்க போல. ஓகே, அதை வச்சிருவோம். ஸோ பட்டோட லுக் இப்படி தான் இருக்கு. இதில் ஸ்பெஷலே வந்து இந்த டெக்ஸ்டர் தான். அண்ட் இங்கே பின்னுக்கு வந்து சின்னதாக லெட்டர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ எனக்கு வந்து சரியாக கிளியராக விளங்குது இல்லை. இதை வந்து ஒரு வெயிலில் இல்லாட்டி வெளியே இல்லாட்டி லைட்டை நல்லா அடித்து தான் பார்க்குறதுக்கு ஏழுமா இருக்கும். ஸோ டைப் சி தந்து இருக்கிறாங்க. டைப் சி சார்ஜிங் இப்போ எங்களோட ஃபோன்ஸ்க்கு வாரதே வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஏழும். இதை வந்து எங்களுக்கு பவர் பேங்க்குக்கு மாதிரி யூஸ் பண்ணி கொள்றதுக்கு ஏழுமா இருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதோட குவாலிட்டி வந்து இந்த டக்குன்னு ஒரு சவுண்ட் வருது தானே, அது வந்து கொஞ்சம் பிளாஸ்டிக் ஃபீல் ஒன்று எனக்கு தருது. பட் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னேன்டா, ஓகே எனக்கு வந்து 1962 இங்கே இருக்குதுன்னு சொல்லி காட்டுது. எனக்கு பட்டன் வந்து இருக்குது. ஓகே, பட்டனும் வந்து ஒரு க்ளங்கி சவுண்ட் ஒன்று தான் வருது, உங்களுக்கு கேட்குதா இருக்கும். ஓகே, பட்ஸை வெளியே எடுத்து பார்ப்போம். இந்த பட்ஸ்க்கு வந்து நான் சீரியஸாகவே வந்து ஒரு ஃபேன் மாதிரி தான் சொல்லலும். சார்ஜிங்க்கு வர சின்ன பின் விளங்குது. அண்ட் பாக்ஸில் வந்து அவ்வளோ தான். எனக்கு மேக்னெட் ஒன்று இருக்கு. ஸோ பட்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னேன்னா க்ளீன் ஃபினிஷ் ஒன்று தான் இருக்குது. எனக்கு டெக்ஸ்டர் வருது, எம் போட்டு இருக்கிறாங்க. அண்ட் இது எனக்கு மைக் தந்திருக்கிறாங்க. நான் நினைக்கிற மாதிரி இது தான் மைக். அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னேன்னா இங்கே லெஃப்ட் ரைட் வாரத்துக்கு ஐக்கன் ஒன்று இருக்குது. அண்ட் இங்கே தான் சார்ஜ் ஆகுது. பட் இந்த இடத்துல வந்து மேக்னெட் ஒன்று இருக்குது. ஸோ இந்த பெரல் துண்டில் வந்து மேக்னெட் இருக்குது. இந்த பார்த்துக்கொள்றதுக்கு ஏழ்மை இருக்கும் உங்களுக்கு, அது அப்படியே ஒட்டி பட்டுட்டு. ஸோ இது சவுண்ட் குவாலிட்டியை நான் போட்டு பார்க்கத்தான் போகிறேன். ஸோ இதுதான் பாக்ஸில் உங்களுக்கு வந்து இன்க்ளூட் ஆகுது.
காதுக்கு ஃபிட் ஆகுறது வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் இன்னும் நான் வந்து கனெக்ட் பண்ணாமலே வந்து ஸோ சரௌண்டிங் சவுண்டை கொஞ்சம் குறையத்தான் கேட்குது எனக்கு. ஸோ நான் ப்ளூடூத் கனெக்ட் பண்ண போகிறேன். ஓகே, கனெக்ட் ஆகிட்டு இப்போ இதில் வந்து டிரான்ஸ்பேரன்சி மோடுன்னு ஒன்று காட்டுது இல்லை. பட் இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணேன்னு சொன்னேன்னா ஏஎன்சி மோடுக்கு போகுது. பட் ஏஎன்சி வந்து எனக்கு அவ்வளோ நல்ல மாதிரி கேட்குது இல்லை. ஆக்சுவலி எனக்கு வந்து எங்களோட ஃபேன் இருக்குது, ஃபேனோட சவுண்டே வந்து எனக்கு கேட்குது. ஸோ அப்படி என்ற போக்கில் வந்து ஏஎன்சி பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது இல்லை. ஒரு 20% மாதிரி வந்து எனக்கு ஒரு சவுண்ட் ஒன்று மாதிரி கேட்குது. ஒரு எப்படி சொல்கிறேன், ஒரு சத்தமே இல்லாத ரூம் ஒன்றுக்கு போன மாதிரி எனக்கு இருக்குது. பட் பேக்ரவுண்ட் நாய்ஸ் ஒன்று எனக்கு கேட்குது தான். ஓகே, இப்போ சவுண்ட் ப்ளே ஆகி கொண்டு இருக்குது. ஓகே, ஒரு டீசன்ட் பேஸ் ஒன்று இருக்குது. ஓகே, சவுண்ட் வந்து இது 100% ஓகே 100% வால்யூமில் தான் இருக்குது. பட் சவுண்ட் அவ்வளோ ஹையாக இல்லை, லிமிட்டடாக தான் இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் இது வந்து ஏர்பாட்ஸ் ப்ரோ இல்லாட்டி ஏர்பாட்ஸ் வெர்ஷன் 2 வந்துச்சு தானே, அது மாதிரி ஒன்று யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னேன்டா இது சவுண்ட் உங்களுக்கு போதா மாதிரின்னு தான் நான் நினைக்கிறேன். என்னென்னு சொன்னேன்னா நான் பர்சனலி வந்து ஏர்பாட்ஸ் ப்ரோ ஒன்று யூஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் இப்போயும் யூஸ் பண்ணுறேன் தான். அதோட சவுண்டுக்கு இது வைக்கிறதுக்கு இல்லை. பட் இது பில்டிங் குவாலிட்டி நல்லா இருக்குது. அண்ட் இது வாங்குகிற பிளேஸில் வந்து மிச்சம் பேர் வந்து 6 months வாரண்ட்டி கொடுக்குறாங்க, 3 months வாரண்ட்டி கொடுக்குறாங்க. ஸோ இதில் பில்டிங் குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது சுற்றி தான் வந்து வாரண்ட்டி பீரியட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது அந்த வயசில் வந்து பெட்டராக இருக்குது. அண்ட் இதில் வந்து சின்ன கேட்குதா இருக்குது இணைய தான் இந்த மைக் இருக்குது. அந்த பிளாஸ்டிக் சவுண்ட் ஒன்று வருது தான். பட் இதில் வந்து ஃபீல் நல்லா இருக்குது. அப்படின்னு சொன்னா நார்மல் ஏர்பாட்ஸை நான் பார்த்து அதில் வந்து இப்படி டெக்ஸ்சர் ஒன்றுமே இருக்காது. இந்த டெக்ஸ்சரிங் எனக்கு இருக்கிற சுற்றியே எனக்கு வந்து ஸ்பெஷலாக இருக்குது. ஸோ சவுண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னேன்டா ஏர்பாட்ஸ் ப்ரோவோட குறவு தான். பட் குவாலிட்டி வைஸில் பார்க்க போகல பெட்டர் மாதிரி தான் எனக்கு விளங்குது. லாங் டைம் ரிவ்யூவில் தான் வந்து இது எனக்கு சொல்கிறதுக்கு கேளுமா இருக்குது. ஸோ வேறு என்ன சரி உங்களுக்கு ஏர்பாட்ஸ் இல்லாட்டி என்ன சரி ஒரு டிடபிள்யூஎஸ் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஓடும் இல்லாட்டி ஸ்மார்ட் வாட்ச் என்ன சரி பார்க்குறதுக்கு ஓடுன்னு சொன்னால் காமெண்ட் பண்ணுங்கள். நான் ஷுவராக வந்து மேக் பண்ணி போடுவேன். பாய்.